எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னும் எங்கள் வீட்டில் சிலிண்டரே வரலைங்க. அடுப்பு தாங்க ஆகிக்கின்னு இருக்கேன். காலையில் பூரி சொல்லலாம்னு சொல்லிட்டு தேய்ச்சி வச்சுங்க. ஆனால் வெயிலே வந்துச்சு. ஏன்னா மாட்டுக்கு வந்து கஞ்சிலாம் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க பூரி சூட இறங்கிக்கிறேன். இப்போ பூரி செஞ்சு மதியம் வந்து 12 மணிக்கு மேலே அடுப்பு வைக்கணுங்க. 11 மணிக்கு மேலே லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு. வெயில் ஆகி பெஜாராகுதுங்க. எப்போ சிலிண்டர் வரும்னு தெரியல. சிலிண்டருக்காக வேறு வரவே இல்லை. அதான் சரி காலையில் பூரி மாடு சுட்டலான்னுங்க. பூரி வந்து மைதா மாவு பூரிங்க. அதான் வெள்ளையாக வருது. மொத்தம் ஒட்டிக்கிச்சு ஒன்று. நான் தேய்ச்சி எடுத்துன்னு வந்தேன்னா மொத்தம் ஒன்று ஒட்டிக்கிச்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் காலையில் பூரிங்க. இந்த பூரி சாப்பிட்றதுக்கே அப்புறம் 10 டைம் ஆகிடும். அவங்க கூட கிடல் பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆக்கி சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஆகிடும். அப்போல்லாம் தெரியலைங்க அடுப்பில் ஆக சொல்லலாம். இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுப்பு கூட ஆக்குவேன். கொஞ்சம் அடுப்பு வந்து நெகில் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆகிருக்கலாங்க. வெயில் இருக்குதுங்க அடுப்பு பாருங்க. இப்போ கூட பாருங்க வெயிலில் தாங்க இந்த பாருங்க வெயில் சூரிய வெளிச்சத்து இல்லை தெரியலைங்க. சூரிய வெளிச்சத்து இங்கே கொஞ்சம் டென்ட்டு மாரி கட்டியிருந்தாங்கன்னா சீட்டு போட்டிருந்தாருன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். எப்படிங்க கஷ்டமாக இருக்குதுங்க. எங்கள் வீடை தொடர்ந்து பாரு, நிறைய ஆதரவு கொடுங்க. லைக் போட்டு பாருங்கள் வீடியோவை. கிராமத்துலேருந்து போடுறோம். ஆனால் லைக் மட்டும் யாரும் போட மாட்டேங்கிறீங்க. எதனாலும் தெரியலைங்க லைக்கே வீல. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிப்போம். புளி வெந்த மனத்தில் வீல இதுமாதிரி பொசுன்னு பூரிலாம் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். உனக்கு பிடிக்குமா? மோனி ஓடா எடுத்து ஓடா. பூரினா எங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு பிடிக்கும். சப்பாத்தா மேக்ஸிமம் செய்வேன் நாங்கள் அடிக்கடிக்க. பூரி வந்து எண்ணெய் மயக்கமாக இருக்குல்ல, அதனால் பூரி சாப்பிடக்கூடாதுங்க. ரொம்ப சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. சரி ரொம்ப நாளாச்சு பூரி செஞ்சுன்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி பூரி செய்கிறேன். மேக்ஸிமம் பூரி செஞ்சு 1 வருஷம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க என்னங்க நாங்கள் பூரி செஞ்சு 1 வருஷம் ஆகிட்டுருக்கலாங்க. 1 வருஷம் ஆகிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பூரி செஞ்சு நினைக்கிறேங்க. பூரி மேக்ஸிமம் சாப்பிட்றதில்ல. ஏன்னா வெயிட் போட்டுறேன்னா எனக்கு கால் வலி வேறு குண்டாகிறேன். டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கால் வலின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ காலையில் 2 இட்லி தான் சாப்பிட்ணும், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 1/2 நேரத்துக்கு கூட சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளாம் ஃபாலோ பண்ணவே முடியாதுங்க. அந்த கிராமத்துலேருந்து ஒரு 2 இட்லி வாக்கிங் போ. காலையில் ஏந்து பால் அச்சா பூச்சேன்னு ஏந்து பால் கறந்து பால் சரி ஊற்றுட்டு நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஊற்றுறோங்க. நாங்கள் தான் திட்டே வாங்குறோம். நீ எப்போ தான் லாஸ்ட்டாக வரேன்னு. நாங்கள் எங்கெங்கே வாக்கிங்லாம் போய் உடம்பு குறைக்குது. அதெல்லாம் வந்து பணக்காரங்களுக்கு பண்ணுறது தான் வாக்கிங்லாம். நம்மள மாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வாக்கிங்லாம் போக முடியாது. அதுவும் கிராமத்தில் வாக்கிங்கே போக முடியாதுங்க. அவங்க சின்னதாக ஒரு பஸ்ஸுக்கு போனால் கூட, ஒரு ஊருக்கு போனால் கூட அது எங்கே போகிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியணும் ஜனங்களுக்கு. அதுமாரி கிராம சைடுங்களாம் அதுமாரி ரொம்ப கட்ட பயக்கம் ரொம்ப இருக்குது. ஒரு சிலருக்கு எல்லாருமே சொல்ல வரலைங்க. ஒரு சிலர் மட்டும் வேலை வெட்டி இல்லாத உட்காந்து இருப்பாங்க பாருங்க. அவங்க மட்டும் அது நோட் பண்ணுவாங்க. இவங்கன்னா காலையில் வாக்கிங் போகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு ஊருக்கு போனால் கூட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடணும் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுன்னு அவங்க தெரிஞ்சிடணும். அதுமாரி நம்ம எங்கே வாக்கிங்லாம் பார்த்து அதில் வாக்கிங் போகிறான்னு நம்மளுக்கும் சோம்பேறி தரமாக இருக்குதுங்க. காலையிலேருந்து அந்த வேலையே சரியாக போகுது. வீட்டு வேலைங்க வீடியோவே சரியாக எடுக்கல பாருங்க. காமெடி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கூட அது கதை எழுதி வச்சுக்கிறேன் ஒரு 20-30 கதை. ஆனால் அது வீடியோவே எடுக்க முடியலைங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தாங்க அப்லோட் பண்ணணும். அதில் நெட்டு வேறு கிடைக்க மாட்டேதுங்க. 5G ஃபோன் தான் வாங்கினேன். நல்ல ஜியோ கம்பெனிக்காரங்க வந்து ஏமாற்றிட்டாங்க. 5G வாங்கினா 24 hours நெட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்குகிற 2GB நெட்டு மட்டும் தான் இருக்குது. நெட்டே கிடைக்கல. அவங்க நம்மளுக்கு எவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கிட்ட. நாங்கள் எல்லாம் 5G ஃபோனே வாங்கியிருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2G ஃபோனே வச்சுருந்தோம். 2G இல்லை 4G. இதுக்கோசம் யூடியூபுக்கோசம் 4G ஃபோன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு திட்டு. இதுதான் யாரையா ஏன் வாய்க்கு வந்தது அச்சு உள்ள அப்படிலாம் வீடியோ ஓட மாட்டேங்குது. வீடியோவே வாய்க்கு வந்து அச்சு விட்றேன். உண்மைதான் சொல்கிறேங்க. 5G ஃபோன் சொல்லிட்டு தானே வாங்கணும். அவங்க நம்ம ஊர்லேயே டவரே கொடுக்கல. ரொம்ப குக்கிராமத்தில் கட்டி கொடுத்துட்டா அப்படி தான் குத்துங்க ஒரு டவர் கொடுத்துருக்கணும் பழகுது. நான் 5G டவர் கிடைக்கிற ஊருக்கா பார்த்து பண்ண கொடுங்க தரோம். இதுமாரி பார்த்து உசாராக இருக்குங்க. நீங்கள் என்ன மாரி ஏமாலையாக இருக்காதீங்க. ஒரு 5G ஃபோனுக்கும் டவர் கிடைக்க மாட்டுது. அப்போ என்ன குக்கிராமம் நீங்களே பாருங்க. எவ்வளோ பெரிய கிராமம் நீங்களே பாருங்க. நீங்க ஊருட்டுமா நல்ல மனசுக்கு நீ தான் தெரியாது. ஊரி சொல்றீனாக்கா சொல்லு வடலங்காடு நீட்டா பேசுறீங்களா? வடலங்கா சந்திக்கும் இட்டும் போக மாட்டேங்கிறாரு.
வீட்டில் வந்து குண்டு குண்டு ஆயிரம்னு சொல்லிட்டு டாக்டருங்க வந்து வாக்கிங் போ எக்ஸசைஸ் பண்ணணும் கால் வலின்னு சொல்லிங்கிறாங்க. அது வியாபாரத்துக்கு போனாலும் நில்லினே வந்து உடம்பு குறையும். வாங்க இப்படி தான் இருக்கிறாங்க. இவருக்கு நாங்கள் சொல்கிறாங்க ஜாலியாக நேற்று கூட பாருங்க மதிய டைமில் கரெக்டாக 1 மணி ஆகி போய் சாப்பாடு ஆகி எடுக்குது. வெயில் கால் பற்றிக்குது. நான் என்னங்க பண்ணுவேன்? இவர் ஈஸியாக சொல்லி போகிறாரு. ஃபோன் அடிக்குது பாருங்க. நான் வீடியோ எடுத்து ஃபோன் அடிக்குது பாரு. திரும்ப வீடியோ எடுத்து தான் ஃபோன் அடிக்கும் இவருக்கு. வேலை வர சொல்ல தான் எப்பவுமே நம்மளுக்கு வேறு வேலை வரும். நீங்களாம் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா எப்படி சோறு ஆக்கிடுன்னு சொல்லிட்டு பாருங்க. எனக்கு அடுப்பில் ஆகிறதுலாம் கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஃபோன் எங்கள் பொண்ணு காலேஜ் லீவ் போட்டா. அதுக்கு காலேஜ்லேருந்து ஏன் லீவ் போட்டாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு சொல்லிங்கிறாரு எங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. போன வாரம் வந்தாங்க காலேஜ்லேருந்து. அது நான் திடீர்னு சரி இங்கே இருந்துட்டாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு. அதுக்கு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஏன் காலேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இதுமாரி காலேஜில் நீங்கள் பசங்க லீவ் போடுறாங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுறதுங்க சோதனை மேலே சோதனை வருது. இந்த பாருங்க பூரி எவ்வளோ சுட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பூரி தெரியா இல்லைன்னு தெரியல. நாங்கள் நேற்று ஃபோன் பண்ணாங்க சார். நாங்கள் பண்ணுறதுக்கு குழந்தை வந்த டைமில் விதவிதமாக ஆக்கி போகலான்னு நினச்சிருந்தேங்க. சிலிண்டர் வேறு இல்லை. ஏன்னா இது பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே தயிர் சோறு தான் செஞ்சேன். தயிர் சோறுனா விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவுமே எங்கள் பசங்க. தயிர் சோறு மோர் சோறுனா போதும். புளி சோறு அதுமாரி சாப்பிடுவாங்க. அதனால இந்த தயிர் சோறு தாங்க சாப்பிட்டு நைட்டு மதியம் காலையில் வந்து உப்புமா கலட்டேன்னா அதுமாரி. இப்போ எப்படி சிலிண்டர் வந்துச்சுன்னா போதும். இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு போய் சிலிண்டர் ஆஃபீஸ் இருக்குதுலாங்க அங்கே போய் எடுத்துன்னு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. டவுனுக்கு போகணும். ஆற்காட்டில் இருக்குது சிலிண்டர் எடுத்து இந்தியன் கேஸ் எங்குது. அங்கே போய் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிங்கிறாரு. அதான் போய் எடுத்துன்னு வந்துட்டேன்னா மதிய டைம் தான் ஆக முடியலைங்க. எனக்கு அடுப்பில் ஆகிறது கஷ்டம் இல்லைங்க. இங்கே நெகில் இருந்துச்சுன்னா நான் பாட்டுன்னு ஆக்கி கிடப்பேங்க 24 மணி நேரமாக. மிஷின்லேயே உட்கார முடியல, துணி தைக்க முடியல, ப்ளவுஸுங்கெலாம் இருக்குது தைக்கிறதுக்கு 1-2 வாங்கி வச்சுக்கிறேன்லாங்க. தைக்கணும், எங்கள் பொண்ணு துணி தையல் அடிக்கணும், மாற்றி மாற்றி வேலை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கேஸ் இருந்தால் நான் பாட்டு கேஸ் மேலே போட்டு வச்சுட்டு சமையல் செய்வேன், நாடகம்லாம் பார்ப்பேன். எதுவுமே செய்ய முடியலைங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குதுங்க. இவர் ஈஸியாக சொல்லி போடுறாரு. ஏங்க நான் வீடியோ எடுத்துருக்கிறேன், இவன் வந்து டைலாக் போட்டுருக்கிறேன். இவர் பாரு பூரி மேலையா நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துனுக்கிறேன். இவர் வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்துனுக்கிறாரு. நான் ஃபோன் கட் பண்ணுமாமா. ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டு தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.